அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். நேற்று 25/5/2026 மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் அவர்கள் என 3 அமைச்சர் பெருமக்களை சந்திச்சிருக்கோம். வழக்கம் போல சந்திப்பு இல்லாம நம்ம பணிவாய்ப்புக்கான சந்திப்பாக கண்டிப்பாக இது இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம பயணம் பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா இதுக்கான ஒரு நல்ல தீர்வு மிக விரைவில் அரசு சார்ந்த ஒரு அறிவிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லி பயணம் இருக்கிறதால மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சார் டெல்லி போயிருக்காங்க. அதனால அவரோட சந்திப்பு கண்டிப்பா இப்போ இல்லை, ஒரு 1 வீக் மேபி அமைச்சர் வாயிலாக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும். அந்த நாள் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. முதல் சந்திப்பாக மரியாதைக்குரிய ராஜ்மோகன் ஐயா அவர்களை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்திச்சோம். நம்மளோட கோரிக்கை அம்சம், அதாவது 8 அம்ச கோரிக்கையை நம்ம கொடுத்திருக்கோம். பொதுவான கோரிக்கையும் இருக்கு, பணி வாய்ப்புக்கான கோரிக்கைகளும் இருக்கு, சேர்க்கை விகிதத்துக்கான கோரிக்கையும் அதுல இருக்கு. அது உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். முதல் கோரிக்கையா 2024 தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மறு தேர்வு இல்லாம ஒரு பணி நியமனம் வழங்குதல் தொடர்பாக அரசாணையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய 2026-27 டெம்பரரி டீச்சர்ஸை அலாகேட் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுங்க சார் அப்படின்னு ரிக்வஸ்டா கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம டிஆர்பி மூலியமா அறிவித்த காலி பணியிடங்களும் டெம்பரவரியா இதுக்கு முன்னாடி 2025-26 பணி செய்த அந்த இடங்களை எல்லாம் காலி பணியிடங்களாக அறிவித்து அந்த இடங்களில் தேர்ச்சி பெற்றவர்களை பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதானமான ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு நோட் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்ன இந்த 3 முக்கியமான கோரிக்கை சார் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காரு. இதோட காரணங்கள் அவர் கேட்கிறாரு. என்ன ரீசன் சொல்லி நம்ம கேட்கும்போது, 2013 நடந்த ஒரு மதிப்பெண் சிக்கல், அதுக்கு அடுத்தது வழக்கு, அந்த வழக்குனால பல வருடங்கள் நம்ம பாதிக்கப்பட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்வு நடந்திருந்தா அந்த 2 வருஷத்துக்கு ஒரு முறை குறைஞ்சபட்சம் 2000 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை இருந்திருக்காது சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அடுத்ததா அந்த இடத்துல டெம்பரரி டீச்சரை போட்டு அது ஒரு அரசிற்கு அழகு சேர்ப்பது போல தொடர்ந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது மிகப்பெரிய ஒரு ஃபால்ட் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தனியார் மயம், அதாவது தொடக்கப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் பினாமிகளால் பல பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அதனால சேர்க்கை விகிதம் குறைஞ்சிருக்கு. ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சுன்னா அந்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த ஆசிரியர்கள் தான் தேர்வு செய்ய முடியும். இந்த மாணவர்களோட எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் தனியார் பள்ளிகள் தான் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் காரணங்களா கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு 6-7 காரணங்களை அவருக்கு நான் பிடிஎஃப் படிவிலே கொடுத்துருக்கேன். ஜெராக்ஸ் பண்ணி பிடிஎஃப் படிவில நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா பல அமைப்புகள்ல இருந்து கொடுத்துருக்கீங்க. நாங்க ஒரு ஆய்வு கூட்டம் மேற்கொள்றோம், அதுல இருக்கிற குறைகளை நாங்க நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு லாஸ்ட் ரிக்வஸ்டா வச்சேன் அவர் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு. அதாவது அந்த ஆய்வு கூட்டத்துல அதிகாரிகள் இருப்பதை விட பாதிக்கப்பட்ட, எங்களை போல பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அந்த அமைப்பை சார்ந்த ஒருவரை பங்கேற்க வேண்டும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். நிச்சயமா நான் அது குறித்து பரிசீலிக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த கோரிக்கையை வைத்த பிறகு சிலர் இதே போல கோரிக்கையை முன்வைத்து நகரலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கு. அது அவங்களோட உரிமை. நம்ம யாரோட உரிமையிலும் தலையிடுறதில்ல, நம்மளோட உரிமையில யார் தலையிட்டாலும் அதுக்கு வழி விடுறதில்ல. அதுதான் நம்மளோட கான்செப்ட். அடுத்ததா மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களை சந்திக்கும் பொழுது, ஏற்கனவே சமூக நீதி கண்காணிப்பு குழு நமது கோரிக்கையை முதல்ல நம்ம போய் கொடுக்குறோம். அது குறித்து 1 மாத காலம் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ண பிறகு திமுக அரசுக்கு இந்த குழுவின் உண்மைத்தன்மை சரியானதுதான், இவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என ஒரு கொடுத்த அந்த கடிதத்தை நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஆனா இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, இதை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா இதுல இருக்கிற உண்மைத்தன்மை குறித்து நான் பரிசீலிப்பேன், ஆலோசனை செய்வேன். அதற்கு அடுத்ததாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு நான் என்னுடைய பரிந்துரை கடிதத்தை வழங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு போராட்டங்கள்ல மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சந்தித்த புகைப்படங்களையும் அவர் கொடுத்த அறிக்கைகளையும் முதலமைச்சருக்கு சமர்ப்பித்த அறிக்கைகளையும் நாம் அவர்கிட்ட கொடுத்தோம். எல்லாத்தையும் பார்த்தாரு.
அண்ணா எவ்வளவு ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு, நீங்க எங்களுக்கு துணையா இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கேட்டோம். நிச்சயமாக நான் இருப்பேன், பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை தெரிவித்து, அங்கிருந்து அடுத்ததாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். அவர்கிட்ட நாம பேராசிரியர் குறித்து சந்தித்தது, காதர் மொய்தீன் ஐயாவை சந்திச்சு அவர் நேரடியாக தொலைபேசி வாயிலாக செக்ரட்டரியேட்க்கு வந்து கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்ல இருந்து வந்திருக்காங்க, இதுல நிறைய பாதிப்பு இருக்கு, பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்ன விஷயத்த அமைச்சர்கிட்ட தெரிவிச்சேன். கண்டிப்பா ஹெட் ஆஃபீஸ் போறோம், நாங்க எங்களோட கட்சி சார்ந்து இது குறித்து ஒரு ஆய்வு நடத்தி இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம முதல் கட்ட வேலை, அதாவது வரப்போற 31ஆம் தேதிக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான், இதெல்லாம் பண்ணாதீங்க. முதல்வர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஸ்பீட் போஸ்ட் வாயிலாக உங்கள் கைப்பட எழுதிய கடிதத்தை தயவு செஞ்சு ஸ்பீட் போஸ்ட்ல நீங்க கொடுங்க. 1000ங்களுக்கு மேற்பட்ட 5000த்துக்கு மேற்பட்ட கடிதங்கள் சென்றடைய வேண்டும். இது ஒரே ஒரு விஷயம்தான். இதை நீங்க செய்துவிட்டு உங்களோட மாவட்ட குழுவில் நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற தகவலை பதிவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து 17 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அமைச்சர் பெருமக்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த திண்டுக்கல் மாவட்டத்தோட எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கோம். அடுத்ததாக முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு அவர் நேரம் கேட்டிருக்காங்க. கட்டாயமா அடுத்த வாரங்கள்ல அவரோட லெட்டர் பேட்லயும் பிளஸ் அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சரோட லெட்டர் பேட் வழியாகவும் சிஎம் சாரோட அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம கேட்டிருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும். ஒரு 10 நாட்களுக்குள்ளாக அது நடக்கலாம். டெல்லி போயிட்டு வந்த பிறகு ஜூன் முதல் வாரங்கள்ல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் அது நடக்கும். அது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா, அது நமக்கு பாசிட்டிவான விஷயமா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் தங்கள் கோரிக்கைகளை வந்து எடுத்துட்டு போயிட்டு அமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுல எந்த தவறும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லோருக்கும் ஒரு வழி இருக்கும், எல்லோருக்கும் ஒரு வேதனை இருக்கும். அது போல ஒவ்வொருத்தரும் கோரிக்கை வைக்கிறது அவர்களோட உரிமையும் அவரோட கடமையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுல யாரும் தலையிடக்கூடாது, யாரும் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது, அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. போராடுவது, கோரிக்கை மனு கொடுப்பது, அமைச்சரை சந்திப்பதோ மற்ற எல்லா விஷயமும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை. இது ஜனநாயக உரிமை. நீ ஏன் போனன்னு நான் கேள்வி கேட்கக்கூடாது, நாம ஏன் போறோம்னு மற்றவங்க கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க போய் மருத்துவமனையில பரிசீலனை பண்ணணும், அவங்களோட உடல் நிலையை வந்து சரி பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 2018 149 ஜிஓ மூலியமாக நமக்கு அரசு அறிவுறுத்துது. இத்தனை நாள் வழக்குகள் இருந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதற்கு அடுத்ததாக தகுதி தேர்வும் பிளஸ் நியமன தேர்வும் வைக்கிறோம். அதை நீங்க எழுதுங்க. உங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால சில விஷயங்கள் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க, ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கு, வாழ்நாள் சான்றிதழ் தான் மாத்திருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணது. நிறைய பேர் போராடி இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இதை அரசு செய்தது. அரசு சொன்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். அரசு சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி இன்னைக்கு 2400 பேர் வேலைக்கு போயிருக்காங்க, போகாமல்லாம் இல்லை. இப்போ அந்த இடத்துல நாம என்ன விஷயம் கேட்டிருக்கணும், அதோட கூடுதலா 4வதா ஒரு விஷயம் என்ன கேட்டிருக்கணும்னா, ஒரு 10,000 காலி பணியிடங்களை அறிவிங்க, 15,000 காலி பணியிடங்களை அறிவிங்கன்னு சொல்லிதான் நம்ம கேட்டிருக்கணும். இதை தவிர்த்தது சிலருக்கு வந்து ஒரு நெகட்டிவா போயிருக்கும். அதெல்லாம் 2018க்கு முன்னாடி எல்லாம் நம்ம அது பேச வேண்டிய விஷயமே இல்லை, பேச தேவையும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை, அது அவசியமற்றது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது. சோ நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2018 இருந்து இன்ன வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் ஒரே ஒரு நியமன தேர்வு தான் நடைபெற்று இருக்கு. அதே போல 2013 இருந்து 2025 வரைக்கும் 20,000த்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த காலி பணியிடங்களை அரசின் கொள்கை முடிவு என்ற ஒரே ஒரு வார்த்தையில 110 விதியில அறிவித்து விட்டால் எந்த உச்ச நீதிமன்றத்துக்கு யார் வழக்குக்கு போனாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எல்லோருக்கும் வழக்கு பத்தி தெரியும், நீதிமன்றத்தை பத்தி தெரியும். அதனால
அரசோட முடிவு நல்ல முடிவா அமையும், அது நமக்கு சாதகமான முடிவா அமையணும்னா நம்ம பெருமுயற்சி எடுக்கணும், நிறைய உழைப்பை கொடுக்கணும். சும்மா நம்ம வாட்ஸ்அப்ல கம்பு சுத்துற வேலை, வீரவசனங்கள் பேசுறது, மேனிப்புலேட் பண்றது, மூளைச்சலவை செய்யறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கிரவுண்ட் ரியாலிட்டி நாம நேரடியா போய் உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அவங்க அதை பண்றாங்களா, இதை பண்றாங்களா, யார் என்னவோ பண்ணிட்டு போட்டோம், யாரோட உரிமையில நாம தலையிடுறது இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றது, நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா வேற எந்த டிஸ்ட்ராக்டும் வராது. கண்டிப்பா நம்ம போய் சேர வேண்டிய இடம் அது ஒரு நல்ல இடமாக இருக்கும். நம்ம குடும்பத்தை, நம்ம வாழ்க்கைய, நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நம்ம என்ன செய்யணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா கதறிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க வேண்டாம். நேரா உங்க பாதையில போயிட்டே இருக்கும். அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகும். உழைப்பு தான் உயர்வு தரும். தகுதியற்றவர்கள் நாம், தேர்வுக்கு அஞ்சியவர்கள் நாம் கிடையாது. எத்தனை தேர்வையும் நம்ம சந்திச்சிட்டோம். அரசாணையை மதித்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். அரசாணையை மதிக்கிறோம், அரசை மதிக்கிறோம், அப்படிதான் போகணும். அரசோடு இணக்கமா இருக்கணும்னு முடிவு பண்றோம். அதே போல சிலர் தேர்தலுக்கு தேர்தல் வேஷம் போடுவோம், துண்டை மாத்தி போட்டுப்பான். டிஎம்கேமா, ஏடிஎம்கேமா, இன்னைக்கு டிவிகேமா, இந்த மாதிரி எல்லாம் சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது. அரசியல்வாதிகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம், அவங்க ஆட்சி பொறுப்பேற்று சிறப்பாக நடைபெறணும். நிர்வாகம் நம்ம பள்ளிகள்ல அந்த அந்த பணி பொறுப்பு, ஆசிரியர் பொறுப்பை வாங்கி நம்ம அந்த நலன்ல நம்ம இருக்கணுங்கிறதா நம்மளோட இது. பை டிராவல் வந்து பண்ணவே கூடாது. ஸோ நம்மளோட நியாயமான கோரிக்கை எது, உண்மையான கோரிக்கை, தகுதி வாய்ந்த கோரிக்கை இது. எந்த விதத்திலையும் இது நியாயமற்றதுன்னு எந்த அதிகாரியும் சொல்லல, எந்த அரசியல்வாதியும் சொல்லல. அதெல்லாம் தாண்டி வேற யார்த்தரும் சொல்றாங்கன்னா அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம கேட்க வேண்டிய நேரமும் இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம கொள்கை, நம்ம சித்தாந்தம் என்ன, எல்லோருக்கும் பணி, எனக்கும் பணி, அவ்வளவுதான். அந்த கான்செப்ட் நோக்கி தான் நம்ம போக போறோம். எதை பத்தியும் யாரும் கவலைப்பட தேவையில்லை. சிறந்த முறையில எல்லாரையும் சந்திச்சுட்டு வரோம். நியாயமான கோரிக்கையில ஆதாரத்தோட, ஹைகோர்ட்டோட ஆதாரம், சுப்ரீம் கோர்ட்டோட ஆதாரம், இது நாள் வரைக்கும் டிஆர்பி போர்டு செய்து கொண்டிருக்கிற பணிகளை எடுத்திருக்கோம். ஆர்டி தகவலை கொடுத்திருக்கிறோம். தொடக்கப்பள்ளி இயக்குனத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான தகவல்கள் வந்து நண்பர்கள் மூலயமாகவும் ஆர்டிஐ மூலியமாகவும் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம். ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு வரோம். இப்ப நாம செய்ய வேண்டிய கடமையை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். முதல்வருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கடிதம் வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது, மறந்து விட வேண்டாம். தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப குரூஷியல் டைம், ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான நேரம். இதை நம்ம பயன்படுத்திக்கணும். புதிய அரசுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த சூழல்ல அதிக பாதிப்படைந்தவர்கள் நாம் மட்டும்தான். அதுவும் 149 மூலியமாக எழுதி தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நாம் மட்டும்தான் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோன்றதை எடுத்து சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நம் கோரிக்கை வெல்லும். எல்லோருக்கும் பணி, எனக்கும் பணி என்ற சித்தாந்தம் வெல்லும். வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம்.